ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு 2 அப்டேட் கொடுத்துருந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசிலேருந்து. ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நமக்கு அப்லோடிங் எப்படி விஏஓ ஜேஏ அதுக்கு வந்துச்சோ அதே மாதிரி இப்போது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெமோடம் டேட் 21/1/2025 containing the details of document certificate to be re-uploaded அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் re-uploaded defects to be rectified has been made available on commission website. So website so candidate may be re-upload the document certificate for the post of forest guard with driving license, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லை ட்ரைபல் யூத்ஸ் அதுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன டேட் வரைக்கும் அப்படின்னா நாளைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு Jan 21, நமக்கு நாளைக்கு தான் டே கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு 22 Janல இருந்து நமக்கு Feb 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்துக்கோங்க அன்றைக்கி நைட். ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க PM அப்படின்னால உங்கள் ஓடிஆர் மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன்ஸ். நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அது ஃபேஸ் 1 கவுன்சிலிங் அப்போ பாருங்கள் நமக்கு 22 Janலேருந்து நமக்கு Feb 5 வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதே ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் வெலன்ஸு, அதே வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் வித் ஃபாரஸ்ட் ட்ரைபல் யூத்ஸு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எல்லா போஸ்ட்டுமே ஒன்று ஃபாரஸ்ட் கார்டு, இன்னொன்று ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு, இன்னொன்று ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் 4மே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்கள் நம்பர்ஸ் இருக்கான்ற செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து வெப்சைட்ஸில் வந்து ரீஅப்லோடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஃபைனல் சான்ஸ் டு ரீஅப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு கடைசி வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. டு ரெக்டிஃபை த டிஃபெக்ட்ஸ் ஃபெயிலிங் டு ரீஅப்லோட் த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் ஆன் above said date will result in rejection of your claim. Candidate no further chance or opportunity will be granted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் நம்பர்ஸ் வந்து இதில் இருந்து சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டயத்துக்குள்ளே பண்ணலை அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்பர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக உங்கள் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ அநேகமாக 6 pages நினைக்கிறேன் நான். 3 4 5 6 7 7 pages வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களா, ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டு, இதே வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் டிரைவிங் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுத்ததில் ஏதாவது உங்களுக்கு தப்பு இருக்கா அப்படின்றாலும் உங்கள் நம்பர்ஸ் இருக்கான்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இதில் நல்லா பார்த்துட்டு உங்கள் நம்பர் இல்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஓடிஆரில் போய் நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து CV அப்லோட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு வியூ டாக்குமெண்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். இதே ரீஅப்லோட் அந்த மாதிரி அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு என்ன அப்லோடுன்னு காட்டும். ஸோ அந்த அதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து சில பேர் நம்பர் இதில் இல்லை பட் இருந்தாலும் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓடிஆரில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் CV அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வியூ டாக்குமெண்ட் இருக்கும், அதில் வந்து இருக்கும். இதே நீங்கள் கரெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வியூ டாக்குமெண்ட்டில் அப்லோட் டாக்குமெண்ட்னு உங்களுக்கு காட்டும். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்னா அதிலேயே காமிக்கும் என்ன எரர்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் ரீஅப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன டயத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா அகைன் நமக்கு TNPC ஒரு வாய்ப்பு தர மாட்டாங்க. இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா பாருங்கள் வேக்கன்சிஸ் வந்து ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள் என்ன அப்படின்னா வந்து ஜேஏல வந்து 19 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி கொடுத்துட்டு அதை நான் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து ஜேஏல வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து இவ்வளோ போட்டிருக்காங்கன்ற மாதிரி, டைப்பிஸ்ட்டில் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்டெனோவில் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜேஏல வந்து 5 இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, டைப்பிஸ்ட்டில் வந்து 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டெனோலன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து 15 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நமக்கு.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. சப்போஸ் அந்த கோர்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸோ ஜஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலிகிராமில் வந்து நம்ம 2 இதுவுமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அப்லோடிங் மட்டும் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். 7 பேஜஸ் இருக்குது. உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஓடிஆரில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. சில நேரத்தில் நான் சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுவேன், சில டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒருத்தவங்க நான் கேட்டு 2 டேஸ் ஆகுது நீங்கள் ரிப்ளையே பண்ணலை அப்படின்னு ஒருத்தர் வந்து 3-4 தடவை மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சாரிப்பா, நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் அந்த டிலே ஆகுது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ பார்த்தேன் அப்படின்னா சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுவேன்ப்பா. சப்போஸ் பார்க்கல அப்படின்னா டேஸ் ஆகும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி.